ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேது மீடியா. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணூர் போயிட்டு ரொம்ப போர் அடிக்குது. போயிட்டு ஒரு காளான் ஒன்று சாப்பிட்டு வரலான்னு போகிறோம். நானும் அண்ட் ஜெயராம் பையாவும் போகிறோம். என்ன அதெல்லாம் வரையா காளான் சாப்பிட? ஓகே. இப்போ என்னென்ன கையில் சுத்தமாக காசு இல்லை. எங்கள் மம்மிகிட்ட கேட்டிருக்கேன் 100 ருபீஸு. வண்டியிலையும் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 70 ருபீஸ் இருந்ததுன்னா போதும், போய் வந்துடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. அண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் காஜா குக்கி கட்டு வர சொன்னாங்க. யாருதுன்னு தெரியல. போய் கடையில் கொடுத்துட்டு போய் பானிபூரி சாப்பிட போவோம். ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதமகா ஸ்டோர், திருவண்ணூரில் அந்த மெயின் ரோட்டில் தான் கதமகா ஸ்டோர் ஆப்போசிட்டில் உள்ள சந்தில் இருக்கு. ஓஆர்சி மெஸ் அண்ணன் கடை பேரு. ப்ரோ நம்ம பண்றாரு என்னத்தல பண்ற? சரிங்கண்ணா. ஏன்னா அவன் வந்து வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கான், லொகேஷன் எல்லாம் தெளிவா எடுத்துட்டு இருக்கான். ஆனா சொல்லுங்க, நம்ம எத்தனை வருஷமா கடை தெரியாதா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரிங்கண்ணா, சரிண்ணா. பேஸ்டர்னா பரவாயில்ல, கடையை காமிச்சு விட்டா போதும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ப்ரோ இங்கதான் நமக்கு சர்வர் வேலை பாக்குறாரு தலைவர். இரு இந்த டூல் எல்லாம் போட்டுருக்கான். பெப்பர் ஃபேன் போட்டா அப்புறம் எனக்கு ஹெவி. நமக்கு இந்த இடம் பிடிக்கலன்னா வெளியில நின்று சாப்பிட்டுக்கலாம், அங்கிட்ட நின்று சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம பானிபூரி சாப்பிட்றத நம்ம குமாப்பட்டி தங்கப்பாண்டி அண்ணன் மாதிரி சாப்பிட்டு காட்ட போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சோண்டு சாசை போட்டுக்கணும். கொஞ்சோண்டு சில்லி போட்டுக்கணும் லைட்டா. ஐயோ லைட்டா போதும், ரொம்ப இல்ல. அது மேல லைட்டா பெப்பர் போட்டுக்கணும். ஐயோ ஃபேன் காத்துல பறக்குது. இப்ப நம்ம தங்கப்பாண்டியன் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாரோ அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறோம். அப்படியே கொஞ்சோண்டு கானோட அள்ளி வாயில வச்சோன்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் ஏன்னா வயிற்றுக்கு பிரச்சனை வரலாம், இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது இல்ல. உங்களுக்கு காளான் எப்படி எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன். காளான்ல நூடுல்ஸ் போட்டு சாப்பிடணுமா, காளான்ல காளானி பானிபூரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா, அப்படிலாம் செஞ்சிடலாம். அதுதான் கட் பண்ணு, யோசிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பானி வாங்க போறோம். பானி வாங்கிட்டு நானும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா காளான் கிண்டுறதுன்னே வந்துச்சு. செய்கிறத வீடியோ எடுக்கணும். இப்போ வந்து அதுக்கு தான் நம்ம பையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
டென்ஸாக வெயிட் பண்ணுறோம். அந்த காளான் காலியானாலும் புதுசாக போட்டு அது கொதிக்கிறத அழகாக வீடியோ மேக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிச்சு. நம்ம பையன் வந்து அதை கொதிக்கிறத வீடியோ எடுக்கணும், அதுக்காக தான் முக்கியமாக வந்தது. அண்ணங்கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு. அந்த ரூமில் இருந்து வெளியே வருவது வரை இருந்த காட்சியை மீண்டும் பிளே செய்து பார்த்தார். ஏதோ சித்தார்த் இனியாவை நெருங்கி அவளை கைத்தாங்களாக பிடித்து கொதிக்குது மூலையா கொதிக்குது அதை விட என்று கம்பெனியோட சிஇஓ என்று கேட்டான். ஆமா பாஸ், அதோட இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. ஃபுட் ப்ளாக்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு பாத்துக்கங்க. கையில எங்களுக்கு ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது. இல்ல பர்சனலா உங்க மேல அவனுக்கு ஏதாவது பகை இருக்கா என்ன கையால தெரியல பாஸ் என்று அனிஷ் மீது கேட்ட சித்தார்த் திடுக்கிட்டு திரும்பவும் அந்த ஃபைலை ஓபன் செய்து அகிலின் அப்பாவின் பெயரை பார்த்தான். அதில் இருந்த சேதுபதி என்ற பெயரை பார்த்தவுடன் சித்தார்த்தின் கண்கள் மின்னியது. அனிஷ், உனக்கு ஞாபகம் இருக்கா? சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட பார்ட்னரா இருந்த இந்த சேதுபதி நம்ம கம்பெனி பேரை யூஸ் பண்ணி இல்லீகலா சில வேலைகள் செஞ்சதை நாம கண்டுபிடிச்சோம். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சொல்லாம கொள்ளாம வெளிநாட்டுக்கு ஓடி போனாரே, அவரோட பையன் தான் இந்த அகில்னு நினைக்கிறேன். இங்க ஃப்ராட் பண்ணின மாதிரி அங்க போய் ஏதாவது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட பையனை என்ன பழி வாங்குறதுக்காக இங்க அனுப்பி கூறியதை கேட்ட அனிஷின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தது. என்ன பாசுது, ஏற்கனவே நமக்கு இருக்கிற எதிரிகள் பத்தாதுன்னு இவன் வேற புதுசா கிளம்பி இருக்கான் என்று அவன் கவலையுடன் சொன்னான். அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற அனிஷ்? இவ்வளவு நாளா யாருடா இது புதுசா அனிஷ் சொல்வது ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும் கூட அபிமன்யு இன்னும் மோசமான நிலைக்கு போகல. அந்த அகில் உண்மையான நேருக்கு நிமிடம் அதை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே பழி வாங்குறது சுத்த கோழைதான். இந்த மாதிரி கோழைகள் எனக்கு எதிரியா இருக்கிறது தகுதி இல்லாதவங்க என்று கூறினான். அவன் பேசும்போது ஓவர் கான்பிடென்டில் பேசுவது போல் இருந்தாலும் கூட சித்தார்த்திற்கு அந்த அது மேலே பேங்க் இது புக்கு இருக்கு பாரு, அந்த பக்கத்துலேயே இருக்கு. அது எங்கள் மண்டபத்து புக்கெலாம் வச்சுருவோம்ல, அது 2வது புக்லேயும் 3வது புக்லேயே வச்சுருந்தோம். ஓரமாக தான் இருக்குது. அங்கே சைடில் புக்கை நோக்கினாலும் தெரியும், லைட்டாக நோக்கு. செல்ஃபோன் டப்பா இருக்கு, அதை லைட்டாக நோக்கு தெரியும். நான் முடிஞ்சதா போதுமா? ஃபைலை ஓரமாக எடுத்து வைத்தவன் நம்ம ஆளுங்க கிட்ட அகில பத்தியும் அவனோட கம்பெனியை பத்தியும் இருக்கிற இந்த ஃபைலை கொடுத்துரு, அவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லு, தேவைப்பட்டா என்று கூறியவன் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவன் அடுத்து என்ன சொல்லுவான் என்று ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு அந்த ரூமில் இருந்து சித்தாக பறந்தான். இப்பொழுது சித்தார்த்திற்கு அவன் எப்படிப்பட்டவன் வீடியோ எடுத்தாச்சு. அண்ட் கிளிப்லாம் போய் செக் பண்ணணும். அப்புறம் அவுட்புட் எப்படி வந்திருக்கு? பயங்கரமா இருக்கு. போய் எடிட் பண்ணக்குள்ள தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் எடிட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணா கன்ஃபார்ம் அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்க. நம்ம ப்ரோவோட யூடியூப் சேனல் பேர் சொல்லு. இன்னும் வைக்கல. ஒரு வீடியோ போட்டாரு. நம்ம மிஸ்டர் கைப்புள்ளன்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு. அந்த சேனல் தான் இப்போ வந்து மாத்திருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ 1500 சம்திங் வியூஸ் போயிருந்தது. நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு வீடியோ தான் போட்டிருக்காரு, இப்போ 2வதா வீடியோ எடுத்திருக்காரு. உங்கள் சப்போர்ட்டில் தான் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.